Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கருவேப்பிலை வச்சு நல்ல ஒரு இறால் ஃப்ரை தான் பண்ண போறோம். இப்போ இத பண்றதுக்காக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவிட்டு கழுகி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம இத நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வறுக்கிறப்ப ஃப்ளேம் லோவா வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிட்டு நம்ம கையில் எடுத்து பொடிச்சோன்னா நல்லா அது உடையணும். அந்த அளவுக்கு இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப சின்னதாக ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1/2 கிலோ எறா எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எறாவை நம்ம இதோட சேர்த்து இதை ஒரு வாட்டி அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கூட நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் அப்படியே நம்ம வேக விட்டுடலாம். இடையிடையே அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து மட்டும் விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த இறாலேருந்து பிரிஞ்சு வர தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் எறா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்த அந்த கருவேப்பிலை பொடி எடுத்து இதோட சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு எறாவுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே குயிக்கான டைமில் ரொம்பவே டேஸ்டான எறால் கருவேப்பிலை ஃப்ரை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.